முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்ட நிலையில் கல்வி நிலையங்கள், விடுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கண்காணிக்கவும் சோதனைகளை மேற்கொள்ளவும் மதுவிலக்கு மற்றும் கலால் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாண்டியராஜன் அழைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது மதுவிலக்கு மற்றும் கலால்துறை ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் வளாகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் மதுபானம் கிடைப்பதை சமூக ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கும் கடும் முக்கியத்துவம் தற்போது இந்த அரசின் மூலம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்கவும் அருகில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், போக்குவரத்து மையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு மற்றும் கலால் துறையினுடைய ஆணையருடைய உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதன் பிறகாக போதைப் பொருள் புழக்கத்தை கண்காணிக்கவும் அவற்றை தடுக்கவும் பல்வேறு அலகுகள் உருவாக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மாவட்டத்தில் தோறும் சிறப்பு காவல் படை என்பதும் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கள்ளச்சாராயம் தயாரித்தல், போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருட்களை மற்றும் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை சேமித்து வைத்தல் ஆகியவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மதுவிலக்குத்துறை ஆணையர் பிறப்பித்திருக்கிறார். மற்றும் கல்வி நிறுவனங்களில் மது மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனவும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. போதை மீட்பு திட்டங்களை நடத்துவதில் சுகாதாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து மதுவிலக்குத்துறை என்பது செயல்பட வேண்டும் எனவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தற்போது இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.